இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆறாத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய இந்த நற்பொழுதிலே சிவபரம்பருடைய திருவருள் கருணையின் காரணமாக சிவபெருமானை வழிபாடு செய்து தொண்டர்களுக்கெல்லாம் சிவ தொண்டர்களுக்கெல்லாம் தலைமை தொண்டராக சிவ வழிபாட்டுக்குரியவராக சிவ வழிபாட்டினுடைய பயனை தருகிற பெருந்தெய்வமாக போற்றப்படுகிற சண்டேஸ்வர நாயனாருடைய வாழ்வியல் சார்ந்த சிவ வாழ்வியல் சார்ந்த சிவ அனுபவம் சார்ந்த விடயங்களை இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். அங்கே திருப்பல்லாண்டிலே சேந்தனார் பாடுகிறார். தாதையை தாளர வீசிய சண்டிக்கே அண்டக் கொடுமுடனே புதலத்தோர் வணங்க பொற்கோயிலும் மோனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமாகும். அங்கே பாதகத்திற்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று அங்கே சேந்தனார் பாடுகிறார். அங்கே சண்டேஸ்வர நாயனர் தன்னுடைய சிவ பேட்டினாலே சிவ வழிபாட்டினாலே அங்கே சிவ வழிபாட்டினுடைய பயனை தருகிற பெரும் செல்வத்தினை பெரும் பேட்டினை அந்த சண்டேஸ்வர நாயனார் பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த சண்டேஸ்வர நாயனாருடைய சிவ வாழ்வியல் சார்ந்த வரலாற்று சிவ ஆனந்த வாழ்வியல் செய்தியை நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். அங்கே இந்தியாவிலே சோழவள நாடு என்று போற்றப்படுகிற நாடு இருக்கிறார். அந்த சோழவள நாட்டிலே மணியாற்றம் கரையிலே திருச்சேஞ்சலூர் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகவும் சிறந்த ஒரு தலம் இருக்கிறார். அந்த தலம் நீர்வளமும் நிலவளமும் மிக்க ஒரு அற்புதமான சிவ வாழ்வியலோடு சிவ அனுபவமான சிவானந்தமான வாழ்வியலை வாழுகிற மக்கள் வாழுகிற ஒரு பதியாக அந்த பதி இருக்கிறார். அந்த பதியிலே அந்தணர்கள் திருநீறு பூசி பூநூல் அணிந்து அங்கே சிவ கோலத்தோடு காட்சி கொடுக்கிற ஒரு அற்புதமான பதி திருச்சேஞ்சலூர். அந்த பதியிலே அங்கே சைவத்தமிழ் சான்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான பதி. பாலின் பயன் நல்ல சுவையை தருவதாகும். பண்ணினுடைய பயன் நல்ல இசையை தருவதாகும். கண்ணினுடைய பயன் பெருகின்ற ஒளியை தருவதாகும். கருத்தினுடைய பயன் அங்கே பஞ்சாட்சரம் அறிதலாகும். வேதத்தின் பயன் சைவம் ஆகும். அதே போல இந்த மண்ணினுடைய பயன் திருச்சேஞ்சலூர் உடைமையாகும் என்று அங்கே சேக்கிழா பெருமான் திருச்சேஞ்சலூரினுடைய சிறப்பு பற்றி பாடுகிறார். பண்ணினுடைய பயன் இசையாகும். பாலின் பயன் சுவையாகும். கண்ணின் பயன் பெருகின்ற ஒளியை தருவதாகும். கருத்தின் பயன் பஞ்சாட்சரம் அறிதலாகும். வேதத்தின் பயன் சைவமாகும் என்று இந்த திருச்சேஞ்சலூருடைய சிறப்பு அங்கே போற்றப்படுகிறது. இங்கே மறையோர் ஒன்று போற்றப்படுகிற அந்தணர்கள் திருநீறு பூசிய திருமேனியராக அங்கே வேதம் ஓதுகின்றவர்களாக சைவ வாழ்வியல் வாழுகிற ஒரு அற்புதமான பதி இந்த திருச்சேஞ்சலூர் என்று சொல்லப்படுகிற ஒரு பதியாகும். இந்த பதியிலே மறையவர் குலத்திலே எச்சதத்தன் என்னும் ஒருவன் இருந்து வருகிறான். இந்த அந்தணர் குலத்திலே எச்சதத்தன் என்று போற்றப்படுகிற அழைக்கப்படுகிற ஒருவன் அங்கே வாழ்ந்து வருகிறான். இவனுடைய மனைவியினுடைய பெயர் பவித்திரை என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவருக்கும் வியாச சர்மர் என்று போற்றப்படுகிற ஒரு புத்திரன் அவதாரம் செய்யப்படுகிறான். அங்கு எச்சதத்தன் பவித்திரை ஆகியோருக்கு வியாச சர்மர் அங்கே புத்திரனாக அவதாரம் செய்கிறார். சிறுவர்கள் ஒரு உண்மையை இந்த வேளையிலே உணர வேண்டும். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறார். வயதிலே சிறு பராயத்திலே நாங்கள் எதை செய்கிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய இறுதியிலே எங்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுப்பதாக இருக்கிறது. அந்த சிறுவர்கள் சிறு பராயத்திலிருந்து இந்த சிவ வழிபாடும் சிவ வாழ்வு சார்ந்த சிவ தொண்டினையும் செய்வதற்கு இந்த சிறுவர்கள் இந்த வேளையிலே பழக்கப்படுத்திக் கொள்ளவன். இங்கே வியாச சர்மர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சிறுவன்
அந்தனர் குலத்திலே பிறந்தவன் அல்லவா வேதம் ஓதுகிற அங்கே சைவ வாழ்வியல் வாழுகிற எப்போதும் இறைவனை நினைத்து வழிபாடு செய்கிற ஒரு அற்புதமான குலத்திலே பிறக்கிறான். சிறு பராயத்திலிருந்தே சிவ வழிபாடு இந்த வேதங்களை எல்லாம் ஓதாது உணர்ந்து கொள்ளுகிற அற்புதமான ஆற்றல் இறை தொண்டினை தன்னுடைய வாழ்வியலை இந்த சிறு பராயத்திலே அவன் அங்கே தனக்கு அமைத்துக் கொள்ளுகிறான். இந்த வியாச சர்மர் என்று போற்றப்படுகிற அந்த சிறுவன் பூர்வீகத்திலே எங்களுடைய முன்வினை பயன்களிலே முற்பிறப்புகளிலே இறைவனுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் தொண்டு செய்திருந்தால்தான் இந்த பிறப்பிலே நாங்கள் நல்ல நிலையை அடைகிறோம். அந்த இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறோம். இந்த வினை பிறவி எங்களுடைய பிறக்கின்ற பிறவிகள் தோறும் இந்த வினையானது எங்களை வந்தடைகிறது. நாங்கள் இறை சார்ந்த தொண்டுகளை செய்ய வேண்டும். எங்களுடைய பூர்வீக பிறப்பிலே நாங்கள் இறைவனுக்கு தொடர்ச்சியாக பூமாலை கட்டி சூட்டுதல், பூவினாலே அர்ச்சனை செய்தல் போன்ற நல்ல பணிகளை செய்தவர்களே இந்த பிறவியிலும் தொடர்ந்து நல்ல ஒழுக்கமும் சிறந்த கல்வியுடன் செல்வ வளமுடையவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் செய்கிற வினை பயன் எங்களுடைய பிறக்கின்ற பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருகிறது. நல்ல வினை தீவினை இரண்டும் வருகிறது. நாங்கள் வாழ்வியல்லே நல்வினைகளை ஆற்ற வேண்டும். அந்த விடயம் எங்களுடைய சைவ வாழ்வியல்லே இங்கே சொல்லப்படுகிறது. அந்த வினையின் காரணமாக பலர் இந்த பிறவிகளிலே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வியாச சர்மர் சிறு பராயத்திலே சிவ வழிபாடு சிவ வாழ்வியலோடு அங்கே வேதம் மோதுகிற அந்தனர் குலத்திலே பிறந்த விசார சர்மர் அங்கே தன்னுடைய சிவ வாழ்வியலை சிறு பராயத்திலே அமைத்துக் கொள்ளுகிறார். இந்த வியாச சர்மர் 5 வயதை அடைகிறார். இந்த 5 வயது பால்மனம் மாறாத அந்த 5 வயதிலே பூர்வீக ஞான தொடர்பின் உணர்வாக அவரிடத்திலே இறை பக்தி உருவாக தொடங்குகிறது. எங்களுடைய எம்பெருமானுடைய அந்த ஆலயத்திலே இறை தொண்டுகளை செய்து வருகிறார். அவர் அந்த அந்தன குலத்திலே பிறந்தவர். அந்த வேத ஆகமத்தினுடைய உண்மை பொருளை உணர்ந்து அவ்வாறே நடக்க தொடங்குகிறார். அந்த சிறுபராயம் அங்கே பாலக வயது, அந்த வயதிலே வேத ஆகமத்தின் பொருள் உணர்ந்து நடக்க தொடங்குகிறார். தன்னுடைய குல ஆசாரப்படி அங்கே வேதங்களை ஓதாது உணர்ந்து ஒழுகி வந்தார். அவரிடத்திலே இறையாற்றலின் காரணமாக இந்த வேதங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஆற்றல் அவரிடத்திலே இருக்கிறது. அந்த அந்தனர் சேரியிலே அந்த அந்தன பெருமக்களினாலே பசுக்கள் வளர்க்கப்படுகிறது. எங்களுடைய சைவ வாழ்வியலே பசுவானது பெரும் செல்வமாக போற்றப்படுகிறது. ஒருவனுடைய இல்லத்திலே எத்தனை பசுக்கள் அதிகமாக நிற்கிறதோ அவன் அந்த கிராமத்திலே அந்த நாட்டிலே உயர்ந்த செல்வ வளமுடையவனாக இருக்கிறான். இந்த அந்தன சேரியிலும் பசுக்கள் வளர்க்கப்படுகிறது. அந்த பசுக்களை இடையன் ஒருவன் வளர்த்து வருகிறான். அந்த இடையன் அந்த பசுக்களை வளர்த்து வருகிற பொழுது ஒரு நாள் ஒரு பசு அந்த இடையனை முட்டி விடுகிறது. அவன் கோபம் கொண்டு அந்த தடியினாலே பசுவை அடிக்கிறான். இந்த செயல் அங்கே சிறுவனாக இருக்கிற விசார சர்மருடைய கண் பார்வைக்குள்ளே படுகிறது. விசார சர்மர் அந்த பசுக்களை பார்த்து மனம் நோகிறார். ஏனென்றால் எங்களுடைய சைவ வழிபாட்டிலே பசுக்கள் தெய்வமாக போற்றப்படுகிறது. பசுக்களே அனைத்து தெய்வங்களும் உறைந்திருக்கிறது. அங்கே தேவர்கள் உறைந்திருக்கிறார்கள். இறை சக்தியாகிய இறை தெய்வங்கள் எல்லாம் அங்கே உறைந்திருக்கிறது. பஞ்சபூதங்கள் உறைந்திருக்கிறது. சிவ வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாக இந்த பசுக்கள் இருக்கிறது. அந்த பசுக்களை அந்தனர் சேரியிலே இருக்கிற இடையன் வளமையாக அங்கே மேய்க்க கொண்டு செல்லுகிற பொழுது அவன் அந்த பசுக்களை நல்ல புட்கள் உள்ள இடத்திலே மேய கட்ட மாட்டான். நல்ல நீர்நிலைகளிலே அந்த பசுக்கள் நீரிருந்துவதற்கு அவன் அங்கே வழி செய்ய மாட்டான். நல்ல குளிர் நிழல்களிலே அந்த பசுக்கள் அங்கே உறங்குவதற்கு அவன் எதுவும் செய்வதில்லை. இப்பொழுது அந்த பசுக்களை தண்டித்த அந்த செய்தியை சம்பவத்தை கண்ட விசார சர்மர் இப்பொழுது தனக்குள்ளே மனம் நோகிறார். பசுக்கள் தெய்வ அம்சம் பொருந்தியவை அல்லவா, இந்த பசுக்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற தனக்குள்ளே
சிந்தனை கொள்ளுகிறார். தன்னுடைய தந்தையாருடைய அனுமதியோடு அந்த அந்தனர் சேரியிலே இருக்கின்ற அந்தன பெருமக்களுடைய அனுமதியோடு அந்த சிறுவன் பசுக்களை மேய்க்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த பசுவானது பசுவினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் தெய்வங்கள் இருக்கிறார். பசுவினுடைய சாணி, சலம், பால், தயிர், நெய் ஆகியவை பஞ்சகவ்யம் என்று இறைவனுக்கு அபிஷேக பொருளாகவும் நைவேத்திய பொருளாகவும் அங்கே படைத்து வழிபாடு செய்யப்படுகிற இந்த பஞ்சகவ்யம் அபிஷேகத்துக்குரிய எங்களிடத்திலே இருக்கிற குற்றங்களை நீக்குகிற சக்தி இருக்கிற இந்த பஞ்சகவ்யம் என்று சொல்லப்படுகிற 5 விடயங்களும் பசுவிலிருந்து பெறப்படுகின்றமை இங்கே சிறப்புக்குரியதாக இருக்கிறது. பசுவினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் முறை சக்திகள் இருக்கிறது, பஞ்சபூதங்கள் இருக்கிறது, தேவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த பசுவினுடைய 5 பொருட்கள், பசுவினுடைய சாணகம், சலம், பால், தயிர், நெய் என்று சொல்லப்படுகிற 5ம் பஞ்சகவ்யம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இறைவனுக்கு அபிஷேகிக்கின்றோம், அதேவேளை நைவேத்தியமாகவும் படைத்து வழிபாடு செய்கிற அந்த சிறப்பு இந்த பஞ்சகவ்யங்களை தருவது பசு. இதனால் பசுவை கோமாதா என்று நாங்கள் வழிபாடு செய்வது, பசுவை கோமாதா என்று வழிபாடு செய்கிறோம். இந்த ஆன்றோர்களுடைய வாக்காக இருக்கிறது. பசு தர்ம தேவதையாகவும் இருக்கிறது. எங்களுடைய வாழ்வியல்ல நாங்கள் புண்ணியம் தேடுகிற செயலாக இந்த பசுக்களை தானம் கொடுக்கிறோம். இவ்வுலகிலே வாழ்பவருக்கு புண்ணியமாகவும் பசுக்களை தானம் கொடுக்கிறோம். அதே போல இவ்வுலகை விட்டு நீங்கி ஆன்மாக்களுக்கும் தானமாக பசுக்களை கொடுத்து வழிபாடு செய்கிறோம். இவற்றையெல்லாம் அங்கே ஞான உணர்வினால இறை அம்சங்களை எல்லாம் கற்று உணர்ந்த விசார சர்மர் என்ன செய்கிறார்? இந்த பசுக்களை மேய்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் பசுக்கள் தெய்வம்சம் பொருந்தியவை, சைவ வழிபாட்டிலே முக்கியமாக இருக்கிறது. இதனை நன்கு உணர்ந்த விசார சர்மர் தானே அதனை சேரியில் அங்கே ஆணிரைகளை பாதுகாக்கின்ற பொருட்களை கொண்டிருக்கிறான். ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆரம்ப காலத்திலே கைப்பற்றுகிறான் என்றால் முதலிலே ஆணிரை கவர்தல் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கே பசு செல்வமாக இருக்கிறது. விசார சர்மரும் அந்த அந்தனசேரியிலே உள்ள ஆணிரைகளை எல்லாம் பார்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். கோலும் கயிறும் விசார சர்மரின் கையிலே காணப்படுகிறது. அங்கே பசுக்களை மேய்ப்பதற்காக கோலும் கயிறும் அங்கே விசார சர்மருடைய கையிலே காணப்படுகிறது. அவருடைய தோற்றத்தை அங்கே சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். சிறிய குடுமியும் மார்பிலே பூநூலும் அங்கே பூசப்பட்டிருக்கிறது, பூநூல் அணியப்பட்டிருக்கிறது. சிறிய குடுமியும் அங்கே தோளிலே பூநூலும் மான்தோலும் அவரிடத்திலே காணப்படுகிறது. கையிலே கோலும் கயிறும் அங்கே காணப்படுகிறது. அதே போல மான்தோலும் காணப்படுகிறது. அறையிலே கோவண ஒளி வீசியது. இவ்வாறு சிறுவன் விசார சர்மன் அங்கே புல்லுள்ள இடங்களுக்கு பசுக்களை ஓட்டி சென்று மேய விடுகிறான். அங்கே நீர்நிலைகளிலே நீரிறந்த ஆனிரைகளை அன்புடன் காட்டுவான். அந்த குளிர்ந்த நீர்நிலையிலே மணியாற்றங்கரை அந்த குளிர்ந்த நீர்நிலையிலே பசு கூட்டங்களை எல்லாம் அங்கே நீர் அருந்துவதற்காக அன்புடன் வழிகாட்டுவான். பின்னர் நல்ல குளுமையான நிழலில் அவர்களை அந்த பசுக்களை இளைப்பார அங்கே இறை மீட்ட உறங்க வைப்பான். அந்த குளிர்ந்த மரநலுக்குள்ளே பசுக்களை அழைத்து சென்று அங்கே பசுக்கள் இறை மீட்கிற உறங்குகிற அந்த பணிகளை எல்லாம் அந்த வேலைகளை பசுக்கள் செய்கிறது. இவ்வாறு தினமும் ஆனிரைகளை பாதுகாப்புடன் மேய்த்து வருகிறான் இந்த விசார சர்மர். விசார சர்மருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்ட கறவை பசுக்கள் மிதமிஞ்சிய கறவை பாலை அங்கே கொடுக்கிறார். அங்கே விசார சர்மனுடைய அன்பின் காரணமாக நல்ல மேய்ச்சல் தரவுகளிலே மேய விடுகிறான், நீர்நிலைகளிலே நீர் பெருக வைக்கிறான். அந்த பசுக்களை இடமீட்பதற்காக உறங்குவதற்காக நல்ல குளிர்நிலைகளிலே அங்கே உறங்க வைக்கிறான். அந்த அதீத அன்பின் காரணமாக, விசார சர்மனுடைய அதீத அன்பின் காரணமாக பசுக்கள் எல்லாம் முன்பை விட அதிகமாக பாலை கொடுக்கிறது. அந்த இடையன் பசுக்களை மேய்த்த பொழுது அங்கே பசுக்கள் எல்லாம் ஒட்டி எலும்பும் தோலுமாக அங்கே பால் கொடுப்பதில்லை, குறைந்த அளவு பாலையே கொடுக்கிறது. இங்கே விசார சர்மனுடைய அன்பும் அந்த பசுக்களை பாதுகாக்கிற
அந்த பணியின் காரணமாக இங்கே கறவை பசுக்கள் எல்லாம் அதிமிஞ்சிய பாலை கொடுக்கிறது. இந்த அதிமிஞ்சிய பாலை கண்ட அந்தணர்கள் விசார சர்மரை வாழ்த்தி பாராட்டினார்கள். இந்த சிறு பிராயத்திலே இந்த பசுக்களை எல்லாம் பாதுகாத்து கொடுக்கிறாய், அதன் ஊடாக நிறைந்த பால் வெள்ளத்தை பெறுகிறோம் என்று அந்த சேரியிலே இருக்கிற அந்தன பெருமக்கள் எல்லாம் இந்த விசார சர்மரை பாராட்டி வாழ்த்துகிறார். கறவை பசுக்களுடன் கறவை இல்லாத பசுக்களும் வளர்ந்த அந்த கன்றுகளும் காணப்பட்டன. விசார சர்மர் எல்லா பசுக்களும் ஒரே மாதிரியே அன்பு கொள்ளுகிறார். எல்லா பசுக்களும் அவர் அந்த ஆனிரை கூட்டமாக அந்த அந்தனசேரியிலே வளர்க்கிற எல்லா பசுக்களும் விசார சர்மரை கண்டதும் குலைந்து வாழையாட்டி அன்புடன் நன்றி தெரிவிப்பது போல இருக்கும். கறவை பசுக்களின் கன்றுகள் அங்கே தொழுவங்களிலே இருந்த பொழுதும் அங்கே தாய் பசுக்கள் எல்லாம் இந்த விசார சர்மருடைய கவனிப்பும் அன்பின் காரணமாக அங்கே பால்களை எல்லாம் தாமாகவே சொரிய தொடங்குகிற இந்த தாய் பசு கன்று பசு ஓடோடி சென்று அங்கே கன்று குட்டியானது தாயிடத்திலே போகிற குழு தாய் பசு அன்பினாலே பாலை சொரிகிறது. அதே போல விசார சர்மருடைய அன்பின் காரணமாக அந்த பசுக்கள் எல்லாம் தானாகவே பாலை சொரிகிறது. இந்த செயலை விசார சர்மர் பார்க்கிறார். இதை விசார சர்மர் கண்கிறார். தாமாகவே பாலை பொழியும் இப்பால் வீணாக கூடாதென விசார சர்மர் அங்கே முடிவு செய்கிறார். அந்த பசுக்கள் அங்கே ஆனிரை கூட்டங்கள் அந்தன சேரிக்குள்ளே அந்த பால்களை பெறுவதற்கு செல்வதற்கு முன்பாகவே இந்த விசார சர்மனுடைய அன்பின் காரணமாக அந்த பசுக்கள் எல்லாம் தானாக பால் சொரிக்கிறது. முன்னை விட பசுக்கள் இப்பொழுது பக்குவமாக பார்க்கப்படுகிறது. நல்ல உணவு கிடைக்கிறது, நீர்நிலைகளிலே நீரருந்துகிறது, குளிர்ச்சியான இடங்களிலே உறங்குகிறது, இறை மீட்கிறது, பசுக்கள் நல்ல பாலை கொடுக்கிறது. விசார சர்மனுடைய அன்பின் காரணமாக பசுக்கள் எல்லாம் தாமாகவே பாலை சொரிந்து கொடுக்கிறது. இதனை கண்ட விசார சர்மர் இந்த பாற்கள் எல்லாம் தாமாக பாலை சொரிகிறதே, இந்த பால் வீணாக கூடாதென விளையாட்டு புத்தியோடு விசார சர்மர் அங்கே சற்று நினைக்கிறார், யோசிக்கிறார். இந்த பாலை என்ன செய்யலாம்? பசுக்கள் தெய்வ அம்சம் பொருந்தியவை என்று பசுக்களை பராமரிக்கிற பணியை ஏற்றவர் இப்பொழுது இந்த பாலை என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். அவரிடத்திலே இயல்பாக அந்த இறை ஆற்றல் இருக்கிறது அல்லவா? அங்கே அந்தன குலத்திலே இறைவனை வழிபாடு செய்கிற அந்த கிரியை நெறி அவரிடத்திலே இருக்கிறது. அத்தோடு இறை தொண்டாற்றுகிற அந்த சரியை நெறியையும் அவர் தன்னுடைய வாழ்வியலே கொள்ளுகிறார். அங்கே பசுக்கள் தானாக பால் சொரிகிற அந்த சம்பவத்தை காணுகிறார். கண்ட விசார சர்மர் இந்த பசுவினுடைய பால் வீணாக கூடாது, இந்த பாலை எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியிலே சொரிந்து அபிஷேகம் செய்தால் எம்பெருமானுடைய அருளை பெறலாம் என்பதை விசார சர்மர் முடிவு செய்கிறார். அங்கே மண்ணியாற்றம் கரையிலே மண்ணினாலே சிவலிங்கத்தை அமைக்கிறார். பசுக்கள் மேய சென்று விட்டன. இதனால் விசார சர்மர் அங்கே நீராடி அனுட்டான விதிகளை முடிக்கிறார். அங்கே அந்த மண்ணியாற்றங்கரையிலே அயருள்ள கொன்றை மலர்கள் போன்ற மலர்களை அங்கே கூடையிலே எடுத்து வருகிறார். சிவனுக்குரிய பூக்கள்ல இந்த கொன்றை பூ முக்கியமாக இருக்கிறது. அவர் அந்த ஆற்றங்கரையிலே இருக்கிற கொன்றை பூக்களை கூடையிலே எடுத்து வருகிறார். தாமாகவே பால் சொரியும் அந்த பசுக்களை கொண்டு போய் பசுக்கள் அங்கே தானாகவே பால் சொரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தானாக பால் சொரிந்து கொண்டிருக்கிற பசுக்களிடத்திலே கொண்டு போய் அங்கே குடங்கள் பானைகளை கொண்டு போய் வைக்கிறார். பால் நிறைந்ததும் கொண்டு வருகிறார். அங்கே கொண்டு வந்த பாட்களை ஆகம விதிப்படி அபிஷேகம் செய்கிறார். அபிஷேகம் முதலியன சிவலிங்கத்துக்கு செய்து தூப தீபம் காட்டுகிறார். அங்கே அந்த தானாக சொரிகிற பாற்களிடத்திலே பால் குடங்களை வைத்து பாலை எடுத்து அந்த பாலை ஆகம விதிப்படி அந்தன குலத்திலே பிறந்த நாயனார் அல்லவா, அங்கே ஆகம விதிப்படி அபிடேகம் முதலியன சிவலிங்கத்துக்கு செய்து தூப தீபம் காட்டினார். பூக்களினாலே அர்ச்சனை செய்வார். அந்த கொன்றை பூவினாலே இன்னும் பல பொருட்களினாலே
அத்திப்பூ அந்த பூக்களினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வார். இவ்வாறு தினமும் அங்கே விசார சர்மர் அதை செய்து வருகிறார். எவ்வாறோ விசார சர்மரின் இந்த நிகழ்ச்சி அந்தணர்களுக்கு தெரிய வருகிறது. அங்கே அந்தணர்கள் விசார சர்மரிடத்திலே பசுக்களை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா. விசார சர்மர் அங்கே பசுக்களை மேய கொண்டு செல்லுகிற பொழுது, அங்கே பசுக்களை பராமரிக்கிற பொழுது அந்த பசுவினுடைய பாலினாலே அபிஷேகம் செய்கிறார் என்ற செய்தி அங்கே அந்தணர்களுடைய காதுகளிலே விழுகிறது. அந்த செய்தி விசார சர்மர் பசுக்களை பாலை வீணாக்குகிறார் என்ற செய்தி அங்கே அந்தணர்களுடைய காதுகளிலே விழுகிறது. அங்கே அந்தணர்கள் விசார சர்மருடைய தந்தையிடத்திலே ஓடோடி செல்லுகிறார். உங்களுடைய மகன் அங்கே மாடுகளை மேய்த்து வருகிறேன் என்று சொல்லி கொண்டு செல்லுகிறான். சென்று அந்த பசுவினுடைய பால்களை எல்லாம் அங்கே வீணாக மண்ணிலே சொரிந்து அந்த பசுவினுடைய பால்களை வீணாக்கி கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை அறிந்த எச்சதத்தன் அங்கே இந்த செய்தியை அறிகிறான். எச்சதத்தன் செய்தியை உடனே நம்பக்கூடாது. எந்த செய்தியாக இருந்தாலும் அதை நேரிலே பார்த்து உறுதி செய்ய வேண்டும். இந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக வழமை போல விசார சர்மர் பசுக்களை மேய்க்க கொண்டு செல்லுகிறார். எச்சதத்தனும் அங்கே விசார சர்மரை அவனுக்கு தெரியாது பின்தொடர்ந்து சென்ற எச்சதத்தன் அங்கே அந்த மண்ணியாற்றங்கரையிலே இருக்கிற ஒரு மரத்தின் மேலே ஏறி மறைந்து உட்கார்ந்து கொள்கிறான். வழமை போன்று விசார சர்மரும் பசுக்களை கொண்டு சென்று மேய விடுகிறார். அந்த பசுக்களுக்கு நல்ல நீரை கொடுக்கிறார். அந்த பசுக்களை உறங்கச் செய்கிறார். அந்த பசுக்களும் அன்பினாலே அங்கே இருக்கிறது. இப்பொழுது வழமை போல விசார சர்மரும் அந்த மண்ணியாற்றங்கரையிலே மண்ணினாலே சிவலிங்கம் ஒன்றை செய்கிறார். அந்த மண்ணினாலே சிவலிங்கம் ஒன்றை செய்கிறார். செய்த விசார சர்மர் வழமை போல அந்த ஆற்றிலே சிவ அனுட்டான விதியாக நீராடச் செல்லுகிறார். அங்கே நீராட சென்று வந்த விசார சர்மர் அங்கே பசுக்கள் வருகிற பொழுது அந்த பசுக்களுக்கு இடையே அங்கே பாற்குடங்களை வைக்கிறார் பூசைக்காக. அந்த பசுக்கள் தானாக பால் சொரிகிறது. அந்த பாற்கள் நிரம்புகிறது. விசார சர்மர் அந்த பாற்குடங்கள் அங்கே பால் நிரம்பி வழிகிறது. அங்கே விசார சர்மர் அங்கே தன்னுடைய தியானத்தினாலே இறை வழிபாட்டினாலே அங்கே லிங்க பெருமானை சிவலிங்க பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இந்த செயல் இப்பொழுது எச்சதத்தனுக்கு ஆத்திரமூட்டப்படுகிறது. இந்த சம்பவத்தை காணுகிறான், இந்த செயலை காணுகிறான். கண்ட விசார சர்மருடைய தந்தையாகிய எச்சதத்தன் ஆத்திரம் கொள்ளுகிறான். அந்த ஆத்திரம் கொண்ட எச்சதத்தன் என்ன செய்கிறான்? அந்த பாற்குடங்களிலே பால் இருப்பதை பார்க்கிறான். அங்கே விசார சர்மன் மண்ணினாலே சிவலிங்கம் அமைத்திருக்கிறார். அந்த சிவலிங்கத்திற்கு அங்கே தியானமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த பாலை எல்லாம் பெருமானுக்கு சொரிந்து அபிஷேகம் செய்கிற வேளை வருகிறது. அங்கே ஆத்திரம் கொள்ளுகிறான் எச்சதத்தன். தன்னுடைய மகன் நாளாந்தம் இப்படித்தான் பசுவினுடைய பால்களை வீணாக்கி இருக்கிறான் என்று கோபம் கொண்ட எச்சதத்தன் அங்கே அந்த பூசைக்காக வைக்கப்பட்ட பாற்குடங்களை தன்னுடைய காலினாலே எட்டி உதைக்கிறான். அந்த பாற்குடங்களை உதைத்த பொழுது அங்கே சிவ தியானத்திலே இருந்த சண்டேஸ்வர நாயனார் அந்த சம்பவத்தை அறிந்து கொள்ளுகிறார். அவ்வேளையிலே தன்னிடத்திலே அந்த மாடுகளை மேய்ப்பதற்காக வைத்திருக்கிற அந்த கோல் இருக்கிறது. அந்த கோலை எடுத்து அந்த சிவ பூசைக்காக வைக்கப்பட்ட அந்த பாற்குடத்தை இடறிய தன்னுடைய தந்தையினுடைய கால் நோக்கி அந்த கோலினாலே அடிக்கிறான். அடிக்கிற பொழுது அங்கே இறை அருளின் காரணமாக சிவ அருளின் காரணமாக அந்த கோல் மழுவாக மாறி தந்தையினுடைய கால் துண்டிக்கப்படுகிறது. அங்கே தன்னுடைய சிவபூசைக்கு அங்கே பால் சொரிந்து அபிஷேகித்து வழிபாடு செய்கிற சிவபூசைக்கு தந்தை அங்கே இடராக வந்தான். அந்த தந்தையார் என்றும் பாராது விசார சர்மர் அங்கே தண்டனை வழங்குகிறான். அந்த விசார சர்மர் தன்னுடைய பூசைக்கு இடையூறு செய்த தந்தை என்றும் பாராது அந்த தந்தையினுடைய காலை மழுவின அந்த
கோலினாலே அடிக்கிறான். கோல் மழுவாக மாறுகிறது. தந்தையினுடைய கால் அங்கே வெட்டுப்படுகிறது. இந்த செய்தியை சிவபெருமான் அங்கே பார்க்கிறான். அந்த சிவ தியானம், சிவ வழிபாட்டினூடாக தன்னுடைய வழிபாட்டிலே அந்த வழிபாட்டை குழப்பியது தந்தை என்று தெரிந்தும் தன்னுடைய தந்தைக்கு தண்டித்திருக்கிறான் அல்லவா. அந்த விசார சர்மருடைய சிவ வழிபாட்டின் உயர்வு, விசார சர்மருடைய அந்த சிவ வழிபாட்டினுடைய பக்தியினுடைய உயர்வின் காரணமாக சிவ பரம்பொருள் உமாதேவியாரோடு காட்சி கொடுக்கிறார். அங்கே உமாதேவியாரோடு காட்சி கொடுக்கிற பொழுது அங்கே சிவபெருமானுடைய கை அங்கே விசார சர்மருடைய திருமேனியிலே படுகிற பொழுது அவருடைய உடல் பொன்னுடலாக மாற்றப்படுகிறது. அந்த பொன்னுடலாக அவருடைய உடல் மாற்றப்படுகிறது. அங்கே விசார சர்மருக்கு சிவபெருமான் அங்கே வரம் கொடுக்கிறார். தொண்டர்களுக்கெல்லாம் தலைவனாகிய வரத்தை கொடுக்கிறான். இந்த சிவ தொண்டர்களுக்கெல்லாம் தலைமை தொண்டராக விசார சர்மர் அங்கே சிவபெரும்பொருளினாலே நியமிக்கப்படுகிறான். தன்னுடைய முடியிலே இருந்த மாலையை அங்கே விசார சர்மருக்கு அங்கே அணிகிறான் சிவபெருமான். அங்கே அணிந்து சண்டேஸ்வரர் பதவி என்று சொல்லப்படுகிற பதவியை அங்கே விசார சர்மருக்கு சிவபெருமான் கொடுக்கிறான். இந்த சண்டேஸ்வர பதவி என்பது அங்கே சிவ தொண்டர்களுக்கெல்லாம் தலைமை தொண்டராக சிவ வழிபாட்டினுடைய பயனை கொடுக்கிற ஒரு அற்புதமான அந்த சக்தியை விசார சர்மரிடத்திலே கொடுக்கிறான். விசார சர்மர் அங்கே தன்னுடைய சிவ வழிபாட்டை குழப்பியது தன்னுடைய தந்தை என்றும் தெரிந்திருந்து தந்தையை தண்டிக்கிறான். அந்த சிவ வழிபாட்டினுடைய உச்சம் இறை சக்தியான இறை வடிவமாக இருக்கிற பசுக்களை அங்கே பேணி பாதுகாத்த அந்த சிறப்பின் காரணமாக விசார சர்மர் அங்கே உயர்ந்த நிலையை அடைகிறான். அங்கே பிறவியற்ற பேரானந்த முத்து நிலையை அடைந்த விசார சர்மருக்கு இறைவன் உயர் பதவியை கொடுக்கிறான். அங்கே தொண்டர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற சிவ வழிபாட்டினுடைய பயனை கொடுக்கிற அந்த உயர்ந்த பதவியாக சண்டேஸ்வரர் பதவி என்று சொல்லப்படுகிற அந்த சண்டேஸ்வரர் பதவியை கொடுக்கிறார். அதன் காரணமாக விசார சர்மர் சண்டேஸ்வர நாயனாராக போற்றப்படுகிறார். அங்கே பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்களே சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அந்த சண்டேஸ்வர பெருமான் அங்கே ஆலயங்களிலே இறை சிவ வழிபாட்டினுடைய சக்தியை கொடுக்கிற தெய்வமாக, வரத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த சண்டேஸ்வர பெருமான் எப்பொழுதும் சிவ தியானத்திலே இருப்பான். அந்த மணியாற்றம் கரையிலும் அந்த சிவலிங்கத்தின் முன்பாக அங்கே பால்குடங்களிலே தானாக பால் சொரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே சிவ தியானத்திலே இருக்கிறான். அந்த வேளையில் தான் தந்தை அந்த பாற்குடங்களை இடறுகிறான், காலினாலே உதைக்கிறான். அந்த விசார சர்மர் அங்கே சிவ ஆலயங்களிலே தியானமாக இருக்கிறான். நாங்கள் சிவ ஆலயங்களிலே இந்த சண்டேஸ்வரர் வழிபாடு செய்கிற பொழுது எம்பெருமானை நாங்கள் 3 தரம் கைதட்டி வழிபாடு செய்கிறோம். ஏன் செய்கிறோம் என்றால் அங்கே சண்டேஸ்வர பெருமான் சிவ தியானத்திலே இருக்கிறான். அந்த தியானத்திலே இருக்கிற எம்பெருமானுக்கு எங்களுடைய வேண்டுதல்களை சொல்ல வேண்டும். சிவ வழிபாட்டினுடைய பயன் எங்களுடைய வேண்டுதலை சிவனிடத்திலே எடுத்து செல்லுகிற ஒரு அற்புதமான பதவி, அற்புதமான தெய்வமாக நாங்கள் சண்டேஸ்வர நாயனாரை பார்க்கிறோம். அந்த தியானத்திலே இருக்கிற சண்டேஸ்வர நாயனாருக்கு நாங்கள் 3 முறை கைகொட்டி வழிபாடு செய்கிற பொழுது அந்த சிவ வழிபாட்டினுடைய பயன் கிடைக்கிறது. நாங்கள் இறைவனிடத்திலே வேண்டுகிற அந்த வரம் அங்கே சிவ பெரம்பொருளிடத்திலே சண்டேஸ்வர நாயனாரூடாக கொண்டு செல்லப்படும். நாங்கள் சிவ ஆலயங்களிலே சண்டேஸ்வர நாயனாருக்கு வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்யலாம். நாங்கள் அணிந்திருக்கிற எங்களுடைய ஆடையிலிருந்து நூல் போட்டு வழிபாடு செய்யக்கூடாது. ஏனென்றால் இறைவனுக்கு நாங்கள் புதிய ஆடைகளைத்தான் சமர்ப்பிக்க வேண்டும். நாங்கள் அணிந்த ஆடைகளை கொடுக்க கூடாது. அங்கே எங்களுடைய ஆடையிலே சிலர் தவறுதலாக அந்த செயலை செய்கிறார்கள். அது தவறான விடயம். அங்கே சண்டேஸ்வர நாயனார் தியானத்திலே இருக்கிறார். தியானத்திலே இருக்கிற எம்பெருமானை 3 தரம் கைகொட்டி, எம்பெருமானை நான் இந்த ஆலயத்தில் இந்த நோக்கத்திற்காக வழிபாடு செய்கிறேன், இந்த வரத்தை எனக்கு தர வேண்டும் என்று சண்டேஸ்வரரை அங்கே வழிபாடு செய்கிற பொழுது அவர் சிவபரம்பொருளிடத்தில் எங்களுடைய வழிபாட்டை இறைவனிடத்திலே எடுத்து செல்வார். சண்டேஸ்வரை நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது அந்த போன வழியாலே திரும்பி வர வேண்டும்.
சிவ வழிபாட்டினுடைய பயனை தருகிற ஒரு தெய்வம். அங்கே சண்டேஸ்வர நாயனார் அந்த விசார சர்மருடைய தந்தை எச்சதத்தன் அந்த சிவ துரோகத்திற்கான சிவ நிந்தனைக்கான தண்டனையை பெற்றதனால் அவன் இறை இன்பமாகிய முத்த நிலையை பெறுகிறான். நம்முடைய வாழ்வியலை நாங்கள் செய்த பாவத்துக்குரிய தண்டனைகளை பெறுகிற பொழுது எங்களுடைய பாவ காரியம் குறைந்து விடும் என்று சொல்லுகிறோம். அவருடைய வாழ்வியலே செய்கிற தீவினை அங்கே பாவங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த பாவத்தை செய்தால் அதற்குரிய தண்டனையை நாங்கள் அனுபவித்துக் கொள்ளவன். அந்த எச்சதத்தனும் சிவ நிந்தைக்கான தண்டனையை பெறுகிறான். அவன் இறைபெருமானுடைய அருளை பெற்றுக் கொள்ளுகிறான். அங்கே சண்டேஸ்வர நாயனாரும் தன்னுடைய வாழ்வியல்லே தந்தையென்றும் பாராது சிவ வழிபாட்டினுடைய அந்த சிவ வழிபாட்டை குழப்புகிற வகையிலே சிவ நிந்தை செய்த தந்தையினுடைய காலை துண்டித்தும் அங்கே சிவபெருமான் அவனுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கிறான். அந்த யாரென்றும் பாராது சிவ தியானமாக சிவ வழிபாட்டினூடாக அங்கே தந்தைக்கு தண்டனை கொடுத்து இறைவனை முத்தியடைந்த ஒரு நாயனாராக சண்டேஸ்வர நாயனாரை பார்க்கிறோம். அங்கே சண்டேஸ்வர நாயனாருடைய சிறப்பு முக்கியமாக இருக்கிறது. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அண்ட கொடுமுடனே பூதலத்தோர் யாவரும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானே பல்லாண்டு கூறுதுமே என்று சேக்கிழார் பாடுகிறார். தன்னுடைய தந்தையினுடைய காலை வெட்டிய சண்டேஸ்வர நாயனாருக்கு சிவபெருமான் அங்கே தேவர்களும் மனிதர்களும் வழிபாடு செய்வதற்காக ஒரு பொற்கோயிலை கொடுக்கிறார். ஆலயத்திலே தனி சன்னிதானமாக சண்டேஸ்வர நாயனாருடைய சன்னிதானம் இருக்கிறார். அங்கே சிவபெரும்பொருள் தன்னுடைய தலையிலே இருந்த முடியிலே இருந்த மாலையை அங்கே கலட்டி அங்கே சண்டேஸ்வர நாயனாருக்கு அணிவிக்கிறார். அங்கே சண்டேஸ்வர நாயனாருடைய பக்தியினுடைய உயர்வை பார்க்க வேண்டும். கிரியனரு சரியனரியினூடாக சிவபரம்பொருளை வழிபாடு செய்த அந்த சண்டேஸ்வர நாயனாருக்கு அருள் செய்த இறைவனை போற்றி பல்லாண்டு வாழ வாழ்த்துவோமாக என்று அங்கே சேந்தனார் பாடுகிறான். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அண்டத்தொடுமுடனே பூதலத்தோர் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானே. அவன் செய்த பாதகம் தந்தையினுடைய காலை வெட்டியது. அந்த பாவ செயல் அங்கே சிவ வழிபாட்டை குழப்பியதற்காக அந்த சிவ நன்மைக்காக செய்ததனால் அங்கே செய்த பாவமும் புண்ணியமாக மாறுகிறது. எங்களுடைய வாழ்வியல்லே நாங்கள் செய்கிற காரியம் இறை காரியமாக இந்த செயலை செய்தாலும் அது சிவ புண்ணியமாக சிவகங்கரியமாக எங்களுடைய வாழ்வியல்லே வருகிறது. இந்த வேளையிலே சண்டேஸ்வர நாயனாருடைய சிந்தனை அவருடைய வாழ்வியல் சிறப்பின் காரணமாக அவர் சண்டேஸ்வர பதவியை பெற்று என்றும் பிறவியற்ற பேரானந்த பெருநிலையை பெற்றிருக்கிறான். தொண்டர்களுக்கெல்லாம் தலைவனாக சிவ தொண்டனாக சிவ வழிபாட்டினுடைய பயனை தருகிற பெரும் தெய்வமாக அந்த சண்டேஸ்வர நாயனாருக்கு சிவபெருமான் வரமருளி இருக்கிறான் அல்லவா. இந்த வேளையிலே சண்டேஸ்வருடைய சிவ வாழ்வியலை ஒட்டி நாங்களும் எங்களுடைய வாழ்வியல்லே சிவ வழிபாடு சிவ தியானம் சிவ செயற்பாட்டினூடாக வாழ்வியல்ல நல்ல செயற்பாடுகளை செய்து இந்த மண்ணிலே இந்த வாழ்வியல்லே நாங்கள் சகல வளங்களையும் பெற்று வாழ வேண்டும். எங்களுடைய இன்மை போல மறுமையிலும் நாங்கள் பிறவியற்ற பேரானந்த பெருநிலையை அடைவதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்காக அனைவரும் பிரார்த்தித்து சிவபரம்பருடைய திருவருளை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வியல்லே சகல சௌவாக்கியங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.